தமிழ்நாட்டில் முதல் பணியாக காஞ்சிபுரத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு நெருக்கடியை எதிர்கொள்ளும் வகையில் ஜல் கராத்தி திட்டத்தில் இந்திய ஜெயின் அமைப்பினர் பிள்ளையார்பாளையத்தில் அமைந்துள்ள கன்னியம்மன் கோவில் குளம் தூர்வாரி புனரமைக்கும் பணியினை துவங்கினர். இந்தியா முழுவதும் முக்கிய நகரப் பகுதிகளில் இந்தியா ஜெயின் அமைப்பு மூலம் தண்ணீர் தட்டுப்பாடு நெருக்கடியை எதிர்கொள்ள ஜல் கராத்தி திட்டத்தின் மூலம் ஏரி மற்றும் குளங்களை தூர்வாரும் பணி செய்து வருகின்றனர். இந்தியாவில் முக்கிய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, சத்தீஸ்கர், குஜராத், மத்திய பிரதேஷ் போன்ற இடங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருந்த ஏரி, குளங்கள் இந்திய ஜெயின் அமைப்பின் மூலம் தூர்வாரப்பட்டு புனரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் பல்வேறு மாநிலங்களில் பணி நிறைவு செய்து இதுவரை 125 ஏரி மற்றும் குளங்கள் தூர்வாரப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் வளர்ச்சியில்லா தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், சென்னை, மயிலாடுதுறை, ஈரோடு, கடலூர், நீலகிரி, கோயம்புத்தூர் உட்பட 10 மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ள ஏரி, குளங்கள் புனரமைக்கும் பணிகளை துவங்க முடிவெடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் முதல் பணியாக காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பிள்ளையார்பாளையம் பகுதியில் அருள்மிகு ஆகாய கன்னியம்மன் கோவிலுக்கு சொந்தமான பழமை வாய்ந்த சிதிலமடைந்து கிடக்கும் கோவில் குளத்தை JCB இயந்திரங்கள் மூலம் புனரமைக்கும் பணியினை இந்திய ஜெயின் அமைப்பின் நிர்வாகிகள் மூலம் குத்துவிளக்கேற்றி துவங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 11வது வார்டு மாமன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். பணி துவங்குவதற்கு முன்பு இந்திய ஜெயின் அமைப்பு நிர்வாகிகளுடன் அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து பூஜை செய்து பணி தொடங்கி பணி விரைவில் முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி மலர் தூவி பணியினை துவக்கி வைத்தனர்.